வணக்கம் உறவுகளை, மகிழ்ச்சியான காலை வணக்கம். அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போன் கால் வரும் போயிட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்க காலை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்ம வரதுக்கு கொஞ்சம் சாயந்தரம் லேட் ஆனா கூட நமக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டமோ ஒரு பயமோ வருதோ இல்லையா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நம்ம அவ்வளவு யோசிக்கிறோம். அப்படிங்கும் போது தன்னோட குடும்பத்தை, நம்மளோட மொத்த உறவையும் இங்க இந்தியாவில விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை பார்க்கற அவங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் தோணும். அது நெகட்டிவ் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல வேலை பார்த்தாலே பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும். ஏன்னா அவங்க சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல்கள் அப்படி இருக்கும், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். என்னன்னா யாரா இருந்தாலும் மனிதர்களா இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும். அப்படிங்கறதுனாலதான் நம்ம மனைவி எப்படி இருக்கா தெரியலையே, நம்ம கணவன் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, அம்மா நல்லா இருக்காங்களா, சோ இது மாதிரி எண்ணங்களை வச்சுதான் அவங்க அடிக்கடி நமக்கு கால் பண்றதாகட்டும் பேசுறதாகட்டுமே இருக்கும். ஆனா சில இடங்கள் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வேற கால் பண்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இந்த உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போன, எங்க வந்த, போயிட்டு வந்துட்டியாமா கேட்கறதுக்கு ஆள் இல்லாத உறவுகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம கணவரோ மனைவியோ கால் பண்றது எரிச்சலா